இருந்தாச்சு போலாமா? ஞாபகம் இருக்கா இங்க வந்தது? வந்திருக்க போய் பார்க்கலாமா? உள்ள போய் டிராகனா அங்கயா? கிட்ட போய் பாரு. 4 மணிக்குள்ள வந்து பார்க்குக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸ்கூல் வந்து 3:15 விட்டாங்களா? 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போனோம். 10 நிமிஷத்துல ரெடி ஆனோம். 10 நிமிஷத்துல பார்க்குக்கு வந்துட்டோம். உட்காந்து உட்காந்துலாம் வளைக்கூடாது. தொட்ட பாத்தியா டைகரை? போயிட்டே இருக்கணும். காலையில வந்து நாங்க வந்து பாத்துட்டு போனோம். எனக்கு மனசே கேட்கவே இல்ல. தேஷுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் பார்க் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு. அதனால ஃபீல் பண்ணுவோம் இப்படிதானே. ஏன்னா டெய்லி கேட்டுட்டு இருந்துச்சு பார்க் போகணும் பார்க் போகணும்னு. அதனால சரி ஈவினிங் எப்படியாவது அழைச்சிட்டு வந்துருவோன்ட்டு வந்துட்டேன். அதெல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். குள்ள நதிய அதான் மறந்து போயிட்டா. மறந்து போயிட்டு பாட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கேள்விப்பட்டு அவங்க எல்லாம் எழுப்பி விட்டுட்டு நீ போய் விளையாடு. காலையிலேயே அப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்க கூப்பிட்டு அவ பாப்பாவை கூப்பிடு. கை தட்டி கிளாப் பண்ணி கூப்பிடு. அப்பதான் வரும். இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நீங்க பாருங்க. ஒண்ணு மாதிரியே அழகா இருக்கா? போங்க போங்க அங்க இருக்கு ஃப்ரீயா இருக்கும். காலையில இருந்தே வந்து மனசு கேட்கவே இல்லை. சரி இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஸ்கூல் எல்லாருக்கும் 4 மணிக்கு தான் எல்லாம் மோஸ்ட்லி விடுவாங்க. பாப்பாவுக்கு 3:15 விட்டுருவாங்கன்றதுனால டக்குன்னு நாங்கள் கிளம்பி ஓடி வந்துட்டோம். எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டு விளையாண்டுட்டு ஓடிடலாம். ஹைட்ல இருந்து வந்துருவியா? ஹைட்டுக்கு பயந்துகிட்டு இங்க வரியா? அங்க ஹைட்ல வரல. மெதுவா வாங்க 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 வாங்க. சருன்னு வருதா? ஹைட்டுக்கு பயந்துட்டு தானே ஓடி வந்த. மா பரவாயில்ல நான் பிடிச்சிக்கிறேம்மா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. மெதுவா வாங்க மெதுவா வாங்க. 1 2 3 அப்படி வாங்க. அடிக்கடி எல்லாம் சரசரன்னு வருது இல்ல புதுசு. போக தெரிஞ்சிடும். தைரியமா இங்க வாங்க. இதுல வாங்க. அது பாப்பா ஏரியே போயிட்டு பாருங்க. அங்கதான் வரணும் அங்கதான் வரணும். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு புடிச்சு வாங்க. வா வா. அதே யூஸ்மி தான். குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும். இப்பதான் பாக்குறீங்களா? சாமி இருக்குதா? காலையில பசங்க இப்ப ஃபேமிலி கூட்டம். ஃபேமிலி கூட்டமா இருந்தாலும் எல்லாரும் பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில நான் கிட்ட வந்து பார்க்கவே இல்லை. இப்பதான் பாக்குறேன். வாங்க பொறுமையா வாங்க. பொறுமையா பொறுமையா பொறுமையா. நீங்க வர வேகத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. புடிச்சு புடிச்சு வாங்க. இல்லைன்னா ஜம்ப் அடிச்சு கீழே விழுவீங்க. எல்லாரும் வேகமா வராங்க.
பொறுமையா வாமா, பிடிச்சிட்டு பொறுமையா வாங்க. அந்த பாப்பா மாதிரி வேகமா வந்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுரும். அந்த பாப்பா உட்காந்துருப்பாரு எவ்வளவு வேகமா. இதுதான் சர்க்கஸ் ஊஞ்சல்லாம் கூட வச்சிருந்தாங்க ஒரு சின்ன இதுக்குள்ள கூண்டுக்குள்ள. எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டாங்க. விளையாடுங்க விளையாடுங்க, இஷ்டத்துக்கு ஆடுங்க. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, போக முடியாது. போலாமா என்னன்னு தெரியல, வெளில போலாமா என்னன்னு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா. தாத்தாவோட செல்ஃபி எடுப்பாங்க எல்லாம். நீங்க செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா தாத்தாவோட? இந்த கேம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்ப நீ வந்தப்ப, இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் அங்க உடஞ்சு கிடக்குது. அதெல்லாம் இருந்தா ஏறி என்ன ஆடுவியா? பயந்துட்டு ஓடிடுவ. இங்க இருந்து பார்த்தா அங்க என்ன தெரியுது? நேரா பார்த்தா தெரியுதா? என்னதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஈவினிங் வரைக்கும் இருந்தா லைட் எல்லாம் போடுவாங்க. இங்க மேல எல்லாம் லைட் எல்லாம் கட்டிருக்காங்க. நான் விட மாட்டேன், அழைச்சிட்டு போயிருவேன். இப்ப பூக்களை பறிக்காதீர்கள், பார்த்து விட்டு செல்லவும். இட்லி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அதான் நினைக்கிறேன். கலர் கலரா இருக்கும். பிங்க் ரெட் இருக்குங்க. ஃபேவரட் கலரா உனக்கு? இங்கதான் தண்ணி ஊத்தும். கொஞ்ச நேரத்துல ஆன் பண்ணுவாங்க. சாயங்காலம் லைட் எல்லாம் போட்டுட்டு தண்ணி எல்லாம் ஆன் பண்ணி விடுவாங்க. பாத்துட்டு போமா? பெரிய கோவில போய் பாத்துட்டு வரும். சைடு அங்கதான் வாசல் இருக்கு, என்ட்ரன்ஸ். அங்க இருந்து நேரா வருவோம். இது சைடு, ரைட் சைடு. புல்லு மேல எல்லாம் உட்கார வேண்டாம். அவங்களாம் உட்காந்து உட்காந்து கொஞ்ச நாள்ல அந்த புல்லெல்லாம் நாஸ்தி வைக்கிடுவாங்க. அங்கங்க கட்டை கட்டிருக்காங்கல்ல, கட்டையில தான் உட்காரணும். சரசர சரசரன்னு ஓடுறாங்க. ஒரே ஆர்வம். ஆனா ஸ்விம்மிங் பூல் இல்லையே, ஒரே வருத்தம். நம்ம விளையாட்டுத்தனமா திறக்கிறதுக்கு முன்னாடியே மான் பார்த்தேன், ஸ்விம்மிங் பூல் இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னதுல தேஷுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டு. சினிமா, எக்ஸ்டி சினிமா. ஆமா, இது எப்ப வைப்பாங்க எங்க வைப்பாங்கன்னு தெரியல. அப்படியே போய் குதிச்சு போயிருந்தியா ஜம்ப் அடிச்சு? இல்லையா, காஃபி தான். ஆனா ஓபன் பண்ணலையே. இங்கெல்லாம் சாயங்காலமா தண்ணி திறந்து விடுவாங்கன்னு நம்புறேன். பாக்கலாம் என்ன பண்றாங்க. இங்க வாங்க, இறங்கி புல் மேல் நடக்க கூடாது. இப்படி பாதை இருக்குல்ல, பாதையில தான் நடக்கணும். நம்ம மெயின்டைன் பண்ணா இப்படியே புல்ஸ் மாதிரி இருக்கும். அப்பப்போ வரலாம். யார் யார் இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. என்ன தெரியுது? என்னென்னலாம் தெரியுது உனக்கு? இயர்லி ஹியூமன்ஸ் மாதிரி தெரியுதா? இவங்களாம் இயர்லி ஹியூமன்ஸா? அதெல்லாம் போடுவாங்க, ஈவினிங் போடுவாங்க. அப்படியே அந்த லைட்டு வெளிச்சம் இந்த சைடு. வாவ், எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். அமைதியா உட்காந்துட்டு இங்க கிளியெல்லாம் கத்திட்டு இருக்கெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இப்ப கொஞ்சம் வெயில் இருக்கு. ஈவினிங் நேரத்துல லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே இந்த கோபுரத்துல லைட் எல்லாம் போட்டோன்னே அதெல்லாம் பார்த்து ரசிச்சா அவ்வளவு அழகா இருக்குங்க. இங்க கத்துது, பக்கத்துல கத்துது எங்கேயோ. எங்க? கோபுரம் இந்த இதுல உட்காந்துருக்கு. ஐயோ, எல்லாம் பறக்குது பாரு. எல்லாம் இங்க நிறைய இருக்கும். இப்ப நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்? இங்கதான் மானெல்லாம் நிறைய இருக்கும். அது மேலதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். மானெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒண்ணு கூட கிடையாது இப்ப. நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சு. இப்ப சும்மா அப்படியே பாத்துட்டு ஜூல இருந்து அழைச்சிட்டு வர மறந்துட்டாங்க. அந்த பச்சை கிளி இங்கதான் சுத்திட்டு இருக்கு. நிறைய கிளி இங்க மேல நிக்கிது பாரு. இதுக்கு நேரா நம்ம தலைக்கு நேரா
இங்கதான் கூடு கட்டி வாழுது. அங்க பெரிய ஆலமரத்துல நிறைய இருக்குங்க. இந்த பறவைகள் எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி எல்லாத்தையும் ஓட விட போறோம். கூட்டமா வந்தா எல்லாம் பயந்து ஓடிட்டோம்னா நம்மளாம் யாரும் வரலன்னா அழகா கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். அதோட வீடு இதுதான். நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டோம். என்ன தெரியுது மைனா தெரியுது. அதான் மைனா. நீ மைனான்னு தெரியுது. பச்சைக்கிளிக்கு பக்கத்துல இருக்கேன். அந்த பச்சைக்கிளி மைனா எல்லாம் அங்க பறந்துட்டு இருக்கு பாருங்க. அது மீன் கொத்தி. மைனா இது. கைது பண்ணிட்டு போறாங்களா? எந்த ராஜா இருக்காரு? இந்த கோவில கட்டின ராஜாவா? சோளமா? சோளம்லாம் சாப்பிடதான் முடியும். சோழன். ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். ஆலமரத்திலே விளையாட்டு. காலையில நிறைய அண்ணன்களாம் வந்து இங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வச்சுட்டு ஊஞ்சல் மாதிரி இப்படி ஆடினாங்க. அது வேற இருந்து ஸ்ட்ராங்கா வருது பாரு. மேல இருந்து கிளை வந்து தொங்குதுல, அதெல்லாம் பிடிச்சி தொங்கி ஆண்டுக்கிட்டு. என்ன இவ்வளவு பெருசுக்கு தொங்குது? ஏமா எல்லாருமே இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நல்லா ஸ்ட்ராங். இதெல்லாம் பிடிச்சிதான் தொங்கிட்டு ஆடுவாங்க. ஊஞ்சல்லாம் நம்மளுக்கு இப்பதான் வந்திருக்கு. இதான் அப்பா ஊஞ்சல். இதை பிடிச்சிதான் ஊஞ்சல் தொங்கிட்டு ஆடாதான். நானும் ஆனதில்ல. அப்பா ஆடி இருக்குமாங்களான்னு தெரியல. அதுக்கும் முன்னாடி நிறைய பேர் ஆடி இருப்பாங்க. தொங்கி தொங்கி பார்த்துட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயும். எல்லாம் எத்தனை வருஷங்களா இருக்கோ. அது அங்க ஒரு குளம் இருந்துச்சு. காலையில எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா ஒர்க்லாம் முடியலையே. சும்மாதான் உடஞ்சு போய் கிடக்குது. காலையில எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப சும்மா ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அதெல்லாம் இப்ப இல்ல. எவ்வளவு டேமேஜா இருக்கு பாருங்க. இன்னும் இது சரி பண்ணவே இல்லை. இங்க இருந்து வியூ தான். அப்பதான் ஜாலியா இங்க எல்லாம் உள்ள குளிச்சுட்டு விளையாண்டுட்டு அப்படியே பார்த்து ரசிச்சு. மேல இருந்து இதுல தண்ணி ஊத்தும். அந்த இது அது ஃபுல்லா தண்ணி நிரம்பிட்டு இப்படி சாயிரப்ப அப்படியே ஊத்தும். கீழே நின்னோன்னா நம்ம தலையில டொம்முன்னு ஊத்தும். அம்மா வந்ததே இல்லை. ஞாபகமே இல்லை. நான் வந்ததே இல்லை உள்ளலாம். வெளியில அந்த கேட்டுக்கிட்டே நின்று பார்த்துட்டு போயிருக்கேன். நம்ம அங்கேயே அதே மாதிரி கட்டா இருக்கும் காம்பவுண்ட் சுவர். அதுக்கு அங்கிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கேன். அங்கதான் போட்லாம் இருக்கும். போய் பார்க்கலாம் வாங்க. கோவில் காம்பவுண்ட் இல்லைன்றனால கிட்ட போக பயமா இருக்கு. தண்ணி இல்லை, ரொம்ப குப்பையா கிடக்குது. போட்டெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. இங்கேருந்து இப்போ காலையில் வந்து இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கம்மா. வந்து பார்க்கவே முடியல. பழைய அந்த சர்க்கஸ் ஊஞ்சல் உடஞ்சி போனது எல்லாத்தையும் எல்லாம் இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய புறா கூட்டம் உட்காந்துருக்காங்க. இங்கே தான் அந்த ஸ்டெப்ஸ் வச்சு இந்த பாலத்தில் இறங்கி அந்த கேட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்க. யாரும் போகக்கூடாதுங்க. அப்படியே போய் சாமி கும்பிடலாம். முன்னாடி இது இருக்காது, இந்த இது இருக்காது. அந்த கயிறு கட்டி தொங்கு பாலம் இருக்கு பாருங்க. அதில் தான் உட்காந்துட்டு அங்கேருந்து சங்கின்னு அந்த காட்டிட்டு அப்படியே சங்கின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுவும் வந்ததில்லை. இப்படி நின்று வேடிக்கை தான் பார்த்துருக்கேன். இப்படி இங்கே மாட்டி விட்டுருவாங்க. நம்ம அப்படி அப்படி போகிறதில்ல, உட்காந்துட்டு போகிறது. அது ட்ரெயின் மாதிரி குட்டியாக இருக்குல்ல, உள்ளே ஏறி உட்காந்துக்கணும். அங்கே மேலே தொங்குது பாருங்க. அங்கே தொங்கு பாலம். இந்த சைடு ஃபுல்லா டேமேஜா கிடக்குது. நாட் சேஃப்டி. இங்க காலைல அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப யாரும் ஓபன் பண்ணி விட்டாங்க போல. தண்ணி சவுண்ட் கேக்குது. காலையில தண்ணி சவுண்ட்லாம் கேட்கல, இப்ப கேக்குது. எதுவா ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க போல தண்ணி எல்லாம். தண்ணி எல்லாம் அழுக்கா இருந்தது காலையில. பாப்போம் கிட்ட போய். இப்பதான் தண்ணி ஊத்திட்டு இருக்கு பாருங்க. அப்பா வந்தோடனே அப்பாவும் நீனும் வந்து நல்லா ஆடுங்க.
ஆறுல தண்ணி ஓடுது, வீட்டுக்கு பின்னாடி ஆத்துல ஓடுது. அப்படிதான் பாருங்க, இல்லைலாம் அந்த சைட்லாம் பாசியா இருக்கும் போது. எல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா, இன்னும் அப்போ வரலாம். நல்லா கிளீன் பண்ணோடனே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஸ்கூலு அப்பா எப்போதான் வரும்? நாளைக்கு வரும். நாளைக்கு வந்துருவாங்க. என்ன சொல்றாங்க? அடுத்த சாட்டர்டே தான் வருவேன்னு சொல்லிட்டாங்களா அப்பா? இல்லையே, வருவாங்க நாளைக்கு. என்கிட்ட சொன்னாங்களே வருவேன். ஊத்திட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா? இப்படியே எங்கிட்டே போயிடலாம், இப்படியே உள்ள போலாம். அங்க போய் சுத்தி வர முடியாது, டயர்ட் ஆயிட்டு எனக்கு. இங்க போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கிளம்பலாம். பாய் பாய் பாய். இங்க பாய் பாய். அம்மா அதை டாய் காருன்னு நினைச்ச, குட்டி கார் மாதிரி இருக்கணும். அது எலக்ட்ரிக் ட்ரெயின், கரண்ட்லயே ஓடிடும் போல. அதான் மூடி வச்சிருந்துருக்காங்க. காலைல லைட்லாம் போட்டு செட் ஆகி வந்துட்டு. ரன் ஆகல இன்னும், யாருமே ஏறல பாருங்க. எல்லாம் பாக்குற ஆர்வத்துல ஓடி வராங்க. வந்தது வந்தாச்சு. லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் காட்டிட்டு கூட்டிட்டு போனா இன்னும் திருப்தியா வருவாளே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேடம் வந்து நானும் போவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக தான் போறாங்க. ஒரு ரவுண்டுக்கு வந்து 50 ரூபா கேட்குறாங்க. முன்னாடி 5 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயினில் நம்ம போயிட்டு வந்தப்போ குட்டி குட்டி பாக்ஸா நிறைய பெருசா இருக்கும். ட்ராக் போட்டிருப்பாங்களா அந்த ட்ரெயினுக்கு. அங்கே போயிட்டாங்க. நம்ம அவங்க பின்னாடிலாம் போக முடியாது. ஸோ நம்ம ஷார்ட் கட்டில் அப்படியே போய் பார்த்துட்டே வரலாம். தனியாக போகிறதுக்கு பயமும் இருக்கு. திரும்பி பார்த்துக்கலாம், அம்மா எங்கே இருக்காங்க, நம்ம எங்கேயாவது கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்க போயிட்டு வந்து சேரட்டும். அவளோட ஆசைக்கு ஒரு டைம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்போ வர போகிறோம்னு தெரியாது. சரி, லைட்டெல்லாம் போகிற வரைக்கும் இருந்துட்டு அழைச்சிட்டு போகலான்னு விட்டுருக்கேன். வாக்கிங் போகிறதுக்கு செம சூப்பரான பிளேஸு. பக்கத்தில் வீட்டுக்கு நியர்பையில் இருந்துச்சுன்னா டெய்லி கூட ஓடி வந்துடலாம். வந்துட்டு நல்லா சுற்றி வாக்கிங் போயிட்டு போகலாம். ட்ரெயின் எப்படி இருந்தது? ட்ரெயின்ல ஒரு ஆண்டி எங்களுக்கு கடலை கொடுத்தாங்க. கடலை வாங்கி சாப்பிட்டீங்களா? தேங்க்யூன்னு சொன்னேன். இங்கேருந்து இங்கே போயிட்டு வரதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி கடலை வாங்கி சாப்பிட்டுட்டீங்க. அவங்க தான் கொடுத்தாங்கண்ணா. அவங்க கொடுத்தா வாங்கிடுவீங்களா? வாங்கி சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்தோம்னா அப்படியே கடத்திட்டு போயிடுவாங்க. அம்மி சாப்பிடலாமா? வேணாம்னு சொல்லிக்கணுமா இல்லையா? பேட் ஹேபிட் பண்ணிருக்காங்க தேஷ்வரி. பேட் ஹேபிட். குப்பையில போடுவோம். ஆமா, யூஸ் மீ டஸ்ட்பின். நம்ம ஃப்ரெண்ட் இருக்காருல, அவட்ட போய் போடுவோம்.